Hello friends, welcome to Updates for You channel. First time in the channel க்கு வரீங்க நான் மறக்காம subscribe பண்ணிக்கோங்க. இந்த வீடியோல தனுவாஸ் 2024-25 கட் ஆஃப் வந்து எப்படி இருக்கும் அதுக்கான prediction வந்து இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். லாஸ்ட் டைம் நம்ம போட்டுறோம். சேம் அதே போல தான் வந்து எல்லாருக்குமே சீட்ஸ் வந்து கிடைச்சிச்சு. இந்த வீடியோலயும் பாத்தீங்கன்னா இந்த இயர் வந்து எந்த கட் ஆஃப் வரை இருக்குறவங்க சேஃப்ல இருக்கீங்க. சோ யாரெல்லாம் வெயிட் பண்ணலாம் அப்படிங்கற இன்ஃபர்மேஷன் பார்க்க போறோம். சோ அதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா யாராச்சும் MBBS அப்ராட்ல படிக்கணும்னு ஆசைப்படுறீங்க. கம்மி ஃபீஸ்ல வந்து நான் MBBS படிச்சிட்டு வரணும் அப்படினு ஆசைப்படுறீங்கன்னா தாராளமா என்ன कांटेक्ट பண்ணலாம். டிஸ்கிரிப்ஷன்ல என்னோட மெயில் ஐடி இருக்கு. தேவைப்படுறவங்க என்குயரி பண்ணி உங்களுக்கான இன்ஃபர்மேஷனை கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. எல்லாமே ஃப்ரீ சர்வீஸ் தான் फ्रेंड्स. சோ தனுவாஸ்ல பாத்தீங்கன்னா டோட்டலா 662 சீட் வந்து இருக்கு. அதுல ஸ்பெஷல் ரிசர்வேஷனுக்கு 101 சீட் போயிடும். அதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா 7.5 ரிசர்வேஷனுக்கு 42 சீட்ஸ் வந்து போயிடும். பேலன்ஸ் 520 சீட்ஸ் வந்து நமக்கு வந்து இருக்கு. சோ லாஸ்ட் டைம் பாத்தீங்கன்னா ஓசிக்கு 196.5 வரையும் தான் வந்து சீட் வந்து கிடைச்சிச்சு. ஏன் பாத்தீங்கன்னா லாஸ்ட் டைம் காம்படிஷன் ரொம்ப அதிகமா இருந்துச்சு. சேம் இந்த டைமும் பாத்தீங்கன்னா நிறைய பேர் 200 அவுட் ஆஃப் 200 கட் ஆஃப் வந்து வாங்கியிருக்காங்க. ஸோ இந்த டைமும் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் கட் ஆஃப் வந்து அதே போல் இருக்கிறதுக்கு தான் பாசிபிலிட்டிஸ். அது போல தான் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருக்கோம். 0.5 டிஃப்ரென்ஸ் வந்து கண்டிப்பாக இருக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ இந்த இயர் பார்த்தீங்கன்னா ஓசியில் 196 ப்ளஸ் எடுத்துகிட்டு நீங்கள் தனுவாஸ்க்கு வெயிட் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு சீட் கிடைக்கிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. இதே 7.5 ரிசர்வேஷனுக்கும் சேம் இதே தான். 196 ப்ளஸ் இருக்கீங்க இல்லை 195.5 வந்து ஓசியில் இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் தாராளமாக வந்து வெயிட் பண்ணலாம். நெக்ஸ்ட் பிசியை வந்து பார்த்துடலாம். லாஸ்ட் இயர் பார்த்தீங்கன்னா அப் டு 195.5 வரை தான் கிடச்சிச்சு. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா 195, 194 எடுத்துகிட்டு தனுவாஸ்க்காக ரொம்ப வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. பட் நிறைய பேருக்கு வந்து சீட் கிடைக்கவே இல்லை. அவங்களாம் வந்து இன்ஜினியரிங் அதே போல் பார்த்தீங்கன்னா பேராமெடிக்கலில் வந்து ஜாயின் பண்ணியிருந்தாங்க. ஸோ லாஸ்ட் டைம் 195.5 வரையும் கிடச்சிச்சு. இந்த டைம் பார்த்தீங்கன்னா 195 ப்ளஸ் எடுத்து நீங்கள் வந்து பிசி கேட்டகரியில் இருக்கீங்கன்னா ஜென்ரலில் இருந்தாலும் சரி இல்லை 7.5 கேட்டகரியில் இருந்தாலும் பிசியில் இருந்தீங்கன்னா 195 ப்ளஸ் இருந்தீங்கன்னா நீங்கள் தாராளமாக வெயிட் பண்ணலாம். உங்களுக்கு சீட் கிடைக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. நெக்ஸ்ட் பிசிஎம்க்கு பார்த்தீங்கன்னா லாஸ்ட் டைம் 188.5 வரையும் கிடச்சிச்சு. இந்த டைம் பார்த்தீங்கன்னா 188 ப்ளஸ் ரெண்டு கேட்டகரியில் நீங்கள் எடுத்திருந்தீங்கன்னா நீங்கள் தாராளமாக வெயிட் பண்ணலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எம்பிசி லாஸ்ட் டைம் 195.5 வரையும் தான் கிடச்சிச்சு. பிசிக்கும் எம்பிசிக்கும் சேம் அதே தான். எம்பிசி டிஎன்சி ரெண்டு பேருக்குமே 195.5 வரையும் தான் வந்து லாஸ்ட் டைம் வெட்னரி சீட் வந்து கிடச்சிச்சு. இந்த டைம் பார்த்தீங்கன்னா 195 ப்ளஸ் இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் வந்து கண்டிப்பாக வெயிட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எஸ்சி லாஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா அப் டு 193 வரையும் தான் சீட் வந்து கிடச்சிச்சு ஸ்டூடெண்ட்ஸ்க்கு. இந்த டைமும் பார்த்தீங்கன்னா கட் ஆஃபில் பெரிய சேஞ்சஸ் வந்து இருக்காது. 193.5 வரையும் கூட போகலாம். ஸோ 193 ப்ளஸ் இருக்கீங்க 7.5லையாக இருந்தாலும் சரி அதே போல் ஜென்ரலில் இருந்தாலும் நீங்கள் வந்து கண்டிப்பாக வெயிட் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எஸ்சிஏ எஸ்டி ரெண்டுக்குமே லாஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா அப் டு 189 வரையும் தான் சீட் கிடச்சிச்சு. இந்த டைம் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு 190 ப்ளஸில் இருக்கீங்கன்னா தாராளமாக வெயிட் பண்ணலாம். உங்களுக்கும் சீட் கிடைக்கிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. 7.5 ரிசர்வேஷனுக்கு 1 or 2 கட் ஆஃப் குறையிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது எஸ்சிஏல. ஸோ கொஞ்சம் வெயிட் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த கட் ஆஃப்ல இருக்கீங்கன்னா நீங்கள் ஒரு சேஃபஸ்ட் கட் ஆஃப்குள்ளே இருக்கீங்க. ஸோ கண்டிப்பாக வந்து சீட் கிடைக்கிறதுக்கு சான்சஸ் வந்து இருக்குது. நமக்கு டோட்டலாகவே பார்த்தீங்கன்னா ஜென்ரலில் 520 சீட்ஸ் தான் வந்து இருக்குது. 7.5ல பார்த்தீங்கன்னா 42 சீட்ஸ் தான் இருக்குது. ஸோ கம்யூனிட்டி ரிசர்வேஷன் பொறுத்து எல்லாமே மாறும். அதுக்கேற்ற மாதிரி தான் உங்களுக்கு சீட் வந்து அலாட் பண்ணி கொடுப்பாங்க. ஸோ பார்டரில் கட் ஆஃப் இருக்குது அப்படிங்கிறவங்க நீங்கள் தனுவாசை மட்டுமே நம்பிட்டு இருக்காதீங்க. மற்ற கோர்ஸுக்குமே வந்து நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். MBBS படிக்கணும்னு உங்களுக்கு ஏதாவது இன்ட்ரெஸ்ட் இருந்தால் தாராளமாக நீங்கள் என்ன காண்டாக்ட் பண்ணலாம். எங்ககிட்ட நிறைய சீட்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. அப்ராடில் இருக்குது. அதே போல் அதர் ஸ்டேட்லேயும் இருக்குது. தேவைப்படுறவங்க என்கொயரி பண்ணி உங்களுக்கான டீட்டெயில்ஸை வந்து கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. Friends, thank you for watching.